ரொம்பவே வினோதமான பவுலிங் ஆக்ஷன்ஸ் வச்சிருக்கக்கூடிய 4 வித்தியாசமான பவுலர்ஸை இந்த வீடியோல பார்த்துருவோம். நம்பர் 1 உஸ்மான் தாரிக். ஆஸ்பின் சில சமயங்கள்ல பால் போடும்போது டக்குன்னு ஃப்ரீஸ் ஆகி நின்னுட்டு அதுக்கப்புறம் பாலை டெலிவரி பண்ணுவார் இல்லையா, அந்த மாதிரி எப்பவுமே பண்ணக்கூடிய ஒரு பவுலர் தான் உஸ்மான் தாரிக். பாகிஸ்தானை சேர்ந்த இவர் பவுலிங் போடும்போது டக்குன்னு ஃப்ரீஸ் ஆகிட்டு அப்புறம் பாலை ரிலீஸ் பண்றாரு. அந்த ஃப்ரீஸ் 2 செகண்ட் மேல போகுதுங்க. டக்குன்னு பார்க்கும்போது என்னடா கொத்து போட்டு விளையாடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சேன். அந்த அளவுக்கு நிறுத்தி நிதானமா போட்டுட்டு இருக்காரு. இது லீகலா இல்லீகலா அப்படிங்கறதே எனக்கு தெரியல. இவர் T20 லீக்ஸ்ல தான் அதிகமாக விளையாடிட்டு இருக்காரு. பாகிஸ்தான் டீமுக்காக இது வரைக்கும் விளையாடல. ஒருவேளை அதுக்கு இவருடைய பவுலிங் ஸ்டைல காரணமா கூட இருக்கலாம். நம்பர் 2 டபாசிஸ் முகந்தி. 2000க்கும் முற்பட்ட காலகட்டத்தில் இந்தியாவுக்காக ஃபாஸ்ட் பவுலரா இருந்தவர் தான் டபாசிஸ் முகந்தி. இவர் வந்த காலகட்டத்தில் இப்ப எப்படி பூமராவுடைய பவுலிங் ஸ்டைல நம்ம வித்தியாசமா பார்க்கறோமோ அப்படி இவருடைய பவுலிங் ஸ்டைல நிறைய பேர் ஸ்ட்ரீட் கிரிக்கெட்ல ட்ரை பண்ணி பார்த்திருக்காங்க. ஓடி வரும்போது டக்குன்னு குடத்தை தூக்குற மாதிரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாலை ரொம்ப வேகமா ரிலீஸ் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் ரொம்ப கீழேயும் குனிவாரு. அது பார்க்க ஸ்டைலிஷா இருக்கும். அதனாலேயே 1999 வேர்ல்டு கப்ல இவருடைய பவுலிங் இருக்கு இல்லையா, அந்த பவுலிங் ஸ்டைல தான் அந்த வேர்ல்டு கப்புக்கான லோகோவா வச்சிருக்காங்க. அதாவது இந்தியாவுடைய ஒரு சின்ன ஃபாஸ்ட் பவுலர் தான் 1999 வேர்ல்டு கப்புக்கான லோகோவா இருந்திருக்காரு அன்னைக்கு. நம்பர் 3 பேட்ரிக் டோலி. ஆஸ்திரேலியாவின் உள்ளூர் கிரிக்கெட் வீரரான பேட்ரிக் டோலி சுழற்பந்து வீச்சாளர்னா அது நான் மட்டும் தான்டா, கையை எப்படி சுத்தி சுத்தி போடுறேன் பாருங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பவுலிங் ஸ்டைல வச்சிருக்காரு. கையை சூறாவளி மாதிரி 2 தடவை சுத்திட்டு தான் அதுக்கப்புறம் பவுலிங் போடுவாரு. அதை பார்க்கும் போதே பேட்ஸ்மேன்களுக்கு கன்ஃபியூஸா இருக்கும். அதனாலே விக்கெட்ஸை விட்டுருக்காங்க. நம்பர் 4 முலோக்கி மக்கட்சி. ஆப்பிரிக்காவின் போட்ஸ்வானா நாட்டை சேர்ந்தவர் தான் இவர் அவர் கண்ட்ரிக்காக பல போட்டிகள்ல ஆடி இருக்காரு. இவருடைய பவுலிங் ரன் அப் தாங்க இருக்கிறதுலே காமெடி. ரன் அப் எப்படி தெரியுமா இருக்கும், ஓடி வர மாட்டாரு, வாத்து மாதிரி பொறுமையா அப்படி கால் வச்சு நடந்து வருவாரு. அவர் நடந்து வரதை பார்த்தாலே காமெடியா இருக்கும். அதை பார்த்தே பேட்ஸ்மேன்கள் அவுட் ஆகிடுவாங்க போல. ஆனா அந்த ரன் அப்பை வச்சுக்கிட்டு எக்கச்சக்க விக்கெட்டுகளை போட்ஸ்வானாக்காக அள்ளி எடுத்திருக்காரு. ஓகே, அவ்வளவுதான் இந்த வீடியோக்கான லிஸ்ட். சரி, சிவில் கௌசிக்லாம் எங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். அவரை பத்தி நான் இன்னொரு பார்ட்ல பேசியிருக்கேன். இதே டாபிக்ல 2 பார்ட் இதுக்கு முன்னாடி போட்டிருக்கேன். அந்த 2 பார்ட்டுமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். டைம் இருந்தா போய் செக் பண்ணி பாருங்க.